இன்னைக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம ரெண்டா பிரிச்சிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் கோடிங் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அவேர்னஸ். இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி அவேர்னஸ் பார்க்கலாம். இது வந்து வெரி ஜென்ரல், எல்லாருமே கவனிக்கலாம். ஃபினான்ஸ்லேருந்து எல்லா டீமும், ஈவன் ஹெச்ஆர் யாராக இருந்தாலுமே கவனிக்கலாம். ஸோ இது வந்து ஸோ ஜென்ரலாக தான் இருக்கும், எல்லாருமே கவனிங்க. எந்த அளவுக்கு ஒரு ஏஐ வந்து நம்மளை வந்து செக்யூரிட்டியோட நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ நீங்கள் ஃபோனில் பார்க்கலாம். அவர் யாருன்னு தெரியுதா? ஃபோன்ல பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, யார் தெரியும்? உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, அவர் எந்த கண்ட்ரின்னு தெரியுமா? எந்த கண்ட்ரி? பிரேசில். வேற யாருக்கா தெரியுமா ஐடியா? வேற யாருக்காவது? ஸோ நீங்க சொன்னது எல்லாமே தப்பு. நான் சொல்றேன், நீங்க பாருங்க அவர் எந்த கண்ட்ரின்னு. அவர் ஆதார் கார்டே வச்சிருக்காருங்க. ஸோ இந்த அளவுக்கு டீப் ஃபேக் பண்ண முடியும், அதுதான் உண்மை. ஒரு இமேஜை நம்மளால எந்த அளவுக்கு டீப் ஃபேக் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து நார்த் சைட்ல பார்க்கலாம். நீங்க வந்து நிறையவே இருக்கு. இதை வந்து ஆக்சுவலாக நம்புறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீகாயன்சஸ், என்கேஜ்மெண்ட், க்ளோஷர், எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த மாதிரி 4 விதமா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகாயன்சஸ். ரீகாயன்சஸ் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட் எடுக்கிறோன்ற பட்சத்தில் அவன் யாரு, என்ன பண்றான், அவனோட மொத்த டீடைல்ஸும் நம்ம எடுக்க பார்ப்போம். இது வந்து ஜெனரிக்காவும் இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் டார்கெட் நம்ம எடுத்தும் பண்ணலாம். ஸோ ஜெனரிக்கா எடுக்கும்போது நீங்க நினைக்கலாம், என் போன்ல அவன் என்ன வேணா எடுத்துக்கலாம், ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க போனோட டேட்டா தான் உங்களோட மேனிப்புலேஷன் பாயிண்டே. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து கால் பண்றாரு, நீங்க வந்து சுபஸ்ரீயா அப்படின்னு நாங்க சொல்லும் போது ஆமா நான் சுபஸ்ரீ தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் எல்லாமே தப்பா சொல்லும் போது ஓகே ஏதோ ஸ்கேமர் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணலாம். அதே உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்க போன்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களை சொன்னா கண்டிப்பா நீங்க நம்பிடுவீங்க. ஸோ அவர் வந்து ரியலான ஆள் தான் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. அவர் என்ன சொல்றாரோ நம்பிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து ரீகாயின்சஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்கேஜ்மெண்ட்ன்றது ஆப்வியஸா வந்து உங்களை வந்து பேசுறது மட்டுமே இல்லாம உங்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்க லிங்க்டின்ல ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். உங்களுக்கு உங்க டார்கெட்டை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரு, நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டை பார்த்து கரெக்டா பேசுவாங்க. அதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். க்ளோஷர்ன்றது அவங்க வந்துட்டு போன எதுவுமே இருக்காது, அவங்க நம்பர் எல்லாமே வந்து டெலிட் ஆயிருக்கும். எதுவுமே உங்களுக்கு வந்து நீங்க ஈவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அது நெக்ஸ்ட் லெவல் போறதுன்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷிங். ஸோ கார்பரேட் லெவல்ல ஃபிஷிங் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் நான் சொல்றேன். ஸோ இமெயில் ஃபிஷிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுவராஜ் சாரே வந்து நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருப்பாரு, உங்களுக்கு வந்து பேமெண்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்ட்டு நீங்களும் நம்பிட்டு ஓப்பன் பண்ணிடுவீங்க. அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஆக்சுவலாக அவர் அம்சதா இருக்காது, வேற ஏதோ ஒரு அட்டாக்கர் அம்சதா இருக்கும். ஸோ ஓகே நம்மளுக்கு ஏதோ பேமெண்ட் இன்க்ரிமெண்ட் வந்துச்சு போல அப்படின்னு நம்மளும் ஒரு சந்தோஷத்துல தந்துருவோம். ஆனால் அது வந்து அப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரியான கார்பரேட் ஃபிஷிங் லிங்க்ஸும் நிறைய நடக்கும். இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன் அனுப்புற மாதிரி உங்களுக்கு அனுப்புவாங்க, ஆனால் அது அந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்காது. ஸோ ஸ்மிஷிங்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும், இந்த மாதிரி நீங்க வந்து கிரெடிட் பண்ணிட்டீங்க 1500 அந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்ல போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்லை அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லிங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஸ்மிஷிங்காக தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபேக் லிங்க் தான் அது வந்து ரியல் லிங்காக இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒய்யோ நம்ம எப்படா 1500 பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயத்தில் நம்ம வந்து போய் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதுவுமே வந்து ஒரு ஆக்சுவல் அட்டாக்கரோட வேலையாக தான் இருக்கும். ஸோ ஸ்பியர் ஃபிஷிங்ன்றது முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு டார்கெட் எடுத்துட்டு அந்த டார்கெட்ல இருந்து நம்ம வந்து அவனோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸிக்யூஷன் பண்றது தான் வந்து ஸ்பியர் ஃபிஷிங். அடுத்து வந்து விஷிங். விஷிங்ன்றது வாய்ஸ் லெவல்ல வரும். ஸோ ஒரு ஸ்கேமர் உங்களுக்கு கால் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே உங்களை நம்ப வைக்கிற மாதிரி பேசுற விஷயம் தான் வந்து விஷிங்ல வரும், ஸ்கேம் கால்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெடெக்ஸ்ல இருந்து நாங்கள் கால் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க உங்களோட டெலிவரி வந்து இதுவாயிடுச்சு, ஸோ இது வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, இப்போ நீங்க வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் கமிஷனருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இன்னொரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து கமிஷனர் மாதிரி ஒருத்தர் பேசுவார், அவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளும் என்ன பண்ணுவோம், பேனிக் ஆயிட்டு ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து நீங்க இவ்வளவு அமௌண்ட் அனுப்புனாதான் வந்து க்ளோஸ் ஆகும் இந்த மாதிரி கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்மளும் பயத்துல வந்து அந்த நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு அவங்க கேட்குற அமௌண்ட்டை அனுப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருந்துச்சு ரீசெண்ட் டேஸ்ல. அதே மாதிரி
ஒரு பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கு என்ன மாதிரி கால் வரும் அப்படின்னா உங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட ஃபோன் நம்பர்ஸ் லைக் பேரண்ட்ஸோட நம்பர்ஸ் எப்படியோ கிடைச்சிடும். ஸ்கூல் மூலியமா கிடைக்கலாம், ஆர் நீங்க எங்கேஜ் பண்ற ஏதாவது டியூஷன் சென்டர்ல இருந்து வரலாம், அந்த எங்கிருந்து வேணா அந்த டேட்டா வந்து பிரீச் ஆகலாம். அந்த மாதிரி டேட்டாஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க பொண்ணை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், உங்க பையனை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணோம். சப்போஸ் அந்த டைம்ல வந்து அந்த பையனோ அந்த பொண்ணோ வந்து கால் எடுக்கலன்ற பட்சத்துல நம்ம வந்து பேனிக் ஆயிட்டு அவங்க கேட்கிற அமௌண்ட் டக்குன்னு அனுப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் பயம் அந்த பேனிக் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ற ஒரு டூலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து பேனிக் ஆக வேணாம், ஃபர்ஸ்ட் என்னன்னு வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு போலீஸோ சரி எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலும் சரி ஜிபேல பணம் அனுப்புங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். நீங்க என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஸ்டேஷன் கேளுங்க, நீங்க எந்த இதுல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னு கேளுங்க. எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுனாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா இப்ப அவர் சொல்லலாம் இந்த மாதிரி நான் வந்து இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் யாருன்றது நம்மள பார்க்க முடியும். இப்போ வந்து அவர் எந்த ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் கேளுங்க, அந்த ஸ்டேஷன் அவர் P2 சொல்றாரு அப்படின்னா P2 ஸ்டேஷனோட ஆக்சுவல் இன்ஸ்பெக்டர் யாருன்னு நீங்க நெட்ல போய் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். சம்டைம்ஸ் அவங்களுக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து போன்ல வந்து பேசலாம் இந்த மாதிரி இல்ல நான் அந்த ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் அதே பேரோட அவங்க வந்து சொல்லலாம். நீங்களும் அதே மாதிரி ஐயோ கரெக்டா இருக்கேன்னு நம்பலாம். ஆனா நீங்க வந்து அதே ஆன்லைன்ல அதுலயே அந்த இன்ஸ்பெக்டரோட நம்பரே கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்போ அந்த கால் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அப்ப நம்ம வெரிஃபை பண்ணலாம் இல்ல இது வந்து ஃபேக் தான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியே சில சின்ன சின்ன விஷயத்த நம்ம கவனிச்சு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். சாம்பிள்ஸ் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருந்து பாஸ்வேர்ட் ரீசெட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னா அது இந்த மாதிரியான மெசேஜ் தான் வரும். உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க மாத்தணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளும் வந்து ஏதோ பாஸ்வேர்ட் மாத்தணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி மாறும். ஸோ அதே மாதிரி வித்ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது வந்து நீங்க பண்ணல அப்படின்ற பயத்துல வந்து நம்ம வந்து டக்குன்னு அந்த லிங்கை தொட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு பேனிக் ஆகிற ஒரு விஷயம் தான். அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். நம்ம வந்து ஆர்டரே போடாத ஒரு ஆர்டருக்கு என்னடா ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு மால்வேரா தான் இருக்கும் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. டீப்ஃபேக் வந்து எந்த லெவலுக்கு போயிருக்குன்றத இப்போ பார்க்கலாம். சைட்ல இருக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு மூவியோட இதுதான். பட் அது பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கா இருப்பார். ஸோ இந்த அளவுக்கு வந்து டீப்ஃபேக்குன்றது ரொம்ப வளர்ந்துருச்சு. ஸோ ஈவன் தோ இப்போ வந்து நான் வந்து என் ஃபேஸை தூக்கி ரொனால்டோவுக்கு போட்டாலும் ஆல்மோஸ்ட் ரொனால்டோ மாதிரி என்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஏஐ வச்சு வந்து டீப்ஃபேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நினைக்கலாம் என் போட்டோ வச்சு அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்றது. இந்த மாதிரி விஷயத்தை தான் என்னால் பண்ண முடியும். இப்போ என் வாய்ஸை வச்சு என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க வாய்ஸை வச்சு நீங்க பேசாத விஷயத்த என்னால பேச வைக்க முடியும், நீங்க பண்ணாத விஷயத்த என்னால பண்ண வைக்க முடியும். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி என்னால வந்து சோஷியல் மீடியால பப்ளிஷும் பண்ண முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளால உங்களோட ஒரு சின்ன சின்ன விஷயமோ சின்ன சின்ன வாய்ஸுமே சரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம வந்து டேட்டா செக்யூரிட்டியா வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதோட அவேர்னஸ் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எல்எம்ஸ் வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. டீஃபேக்ன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம்ஸ் பற்றி ஐடியா இருந்தால் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. ஏஐல வந்து இப்போ வந்து அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேசிவ் டேட்டா செட்ஸ், அதாவது ஒரே மாதிரி ஃபேஸஸ் இல்லாமல் நிறைய இதை வந்து நம்ம வந்து டேட்டா செட்ஸ்னு ஒன்று கொடுப்போம். அந்த மாதிரி டேட்டா செட்ஸ் நம்ம எல்எல்எம்க்கு தரும்போது அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஆக்சுவல் இமேஜாவே நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து ஆக்சுவல் டீஃபேக் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ வந்து ஒரு இமெயில், இப்போ சார் எழுதுற மாதிரி இமெயில் வந்து நமக்கு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா. ஸோ அதே மாதிரி மெசேஜை வந்து நான் வந்து ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு பேஸ் போட்டு ஒரு டேட்டா பேஸ்ல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு ஆக்சுவல் மெசேஜ் வந்து என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எல்எல்எம்ஸ் வச்சு நம்ம இப்போ பண்ண முடியும். அதே மாதிரி டீஃபேக்ல வந்து என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஸ்வாப் பண்ண முடியும். இப்போ வந்து ஒருத்தர் இல்லாத இடத்துல நம்மள வந்து அவர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி லிப்சிங் பண்ணலாம். நீங்க பேசாத விஷயத்த என்னால பேச வைக்க முடியும். ஃபுல் பாடின்றது பாத்தீங்கன்னா ஃபுல் பாடிவே வந்து என்னால சேஞ்ச் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஃபேஸ் ஸ்வாப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் ஸ்வாப் பண்ணுவோம் அந்த பாடிக்கு பதிலாக. பட் பாடி ஸ்வாப்ன்றது பாத்தீங்கன்னா ஃபுல் பாடியவே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா லிப்சிங்க்கும் வாய்ஸ் சேஞ்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா லிப்சிங்க்ல வந்து உங்களுக்கு லிப்போட ஏத்த மாதிரியே வந்து நாங்க வந்து டேட்டாவை மட்டும் மாத்தோம். பட் வாய்ஸ் சேஞ்ச்ல வந்து ஆக்சுவல் இல்லாத வாய்ஸ்க்கு பதிலாக வேற வாய்ஸ் தான் போடலாம். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு அட்டாக்.
இப்ப இருக்கிற கட்டத்துல வந்து என்னன்னா நம்ம யாருமே வந்து சிஸ்டம்ஸை அட்டாக் பண்றது இல்ல, ஹியூமன்ஸை தான் அட்டாக் பண்றோம். நீங்க நினைக்கலாம் நாங்க மேனிபுலேட் பண்றது சிஸ்டம்ஸ், அப்படி கிடையாது. ஹியூமன்ஸை தான் நாங்க மேனிபுலேட் பண்றோம். அது யாரா வேணா இருக்கலாம். இப்ப டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா நாங்க டெவலப்பரை மேனிபுலேட் பண்றோம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நாங்க ஸ்டூடெண்டை மேனிபுலேட் பண்ணுவோம். மேனிபுலேஷன் தான் எல்லாமே. இப்போ அதே மாதிரி இப்போ சொல்லலாம் அடுத்த லெவல் போறது அப்படின்னா ஏஐ மேனிபுலேஷன் தான். ஏஐ மேனிபுலேஷன்றது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா கூட மெக்சிகோட கவர்மெண்டோட இதை வந்து கவர்மெண்ட் டேட்டா வந்து ஆக்சுவல் கிளாட் ஏஐ வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அது எப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏஐ மேனிபுலேஷன் தான். இப்போ வந்து பேசியே வந்து உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கறக்குறது அப்படின்றது தான். இப்போ வந்து உங்ககிட்ட பேசிட்டே வந்து நான் எதுவும் பெருசா சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்களே நிறைய கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவல் ஏஐயும் நடக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணி தான் சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி பேசியே ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனா அந்த ஏஐ கிட்ட இருந்து என்னால் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஏஐ மேனிபுலேஷன் தான். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வந்து கிட்டப்லேயே வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து பெரிய ஹேக்கரால தான் எடுக்க முடியும், டார்க் வெப்ல இருந்தா எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க ஜஸ்ட் கிட்டப்ல போனாலே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாவே கிடைச்சிடும் இந்த டூல்ஸ் எல்லாமே. இதோட அவேர்னஸ் அண்ட் டிஃபென்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவேர்னஸா இருக்கீங்க அப்படின்றதான் முக்கியம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் லிங்க்லாம் வந்து வந்துருச்சு, இது வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்றத நான் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ virus.total.com அப்படின்ற ஒரு இது பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டாஸ் இருப்பாங்க அதுல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் லிங்க் வந்து மலிஷியஸா இல்லையான்றத நிறைய ஸ்கேனர்ஸ் வச்சு செக் பண்ணி அதுல வந்து ஃபிளாக் பண்ணுவாங்க. இஃப் அது வந்து சப்போஸ் மலிஷியஸா இருந்துச்சு, ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னாலுமே அவங்க வந்து உடனே ஃபிளாக் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வந்து இது வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி. ஈவன் நீங்க வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனில போனீங்க அப்படின்னாலுமே அங்க இருக்கிற ஷாக் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர்னு இருக்கும், அங்க இருக்கிற ஷாக் அனலிஸ்டே வந்து பாத்தீங்கன்னா virus.total.com தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வந்து போடுற சின்ன லிங்க் வச்சு இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு லிங்க் வருது அப்படின்னா நீங்க அதை டைரக்டா ஓப்பன் பண்ணாம அதை வந்து இந்த மாதிரி ஒரு virus.total.comல ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் எதனால ப்ரொசீஜர் பண்ணுங்க. ஸோ அது வந்து மஸ்ட் ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து எண்டிங் செஷன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க